மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மேசராசி நண்பர்களே, நீங்கள் எல்லோரையும் எளிதில் நம்பிவிடுவீர்கள். மனித நேயம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் விலகி அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதே போல சனி பகவானின் 3ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சனி பெயர்ச்சியின் அவசரமாக எதையும் நீங்கள் செய்பவர்களாக இருப்பீர்கள். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏற்ற தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீர்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வுகளும் வரலாம். எனவே கவனமுடன் இருங்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபார விருத்திக்கு அடையும். அலுவலக பணி தொடர்பாக அலையவும் நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளின் தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீர்கள். உறவினர்களின் வருகை இருக்கும். குழந்தைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம். பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் இருக்க வேண்டும். நிதானமாக எந்த ஒரு வேலையையும் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் வெற்றி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வீர்கள். பாசன வசதிகளில் கவனம் செலுத்துவீர்கள். கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும். சக விவசாயிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக இந்த காலம் அமையும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஓரளவிற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து ஈடுபடுவது நல்லது. மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவதும் நல்லது. சனி பகவானுக்கு 3, 7, 10 எனும் விசேஷ பார்வைகள் உண்டு. அந்த வகையில் சனி பகவானின் 3ஆம் பார்வையாக
மேச ராசியின் விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் மேச ராசியின் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் மேச ராசியினர் கைகளில் காசு பண புழக்கம் குறைவாக இருக்கும். அது சரி, அவர் இருப்பது உங்களின் விரய வீட்டில். எனவே அனைத்திலும் செலவு செய்து விடுவதால் கையில் பணம் இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். பங்கு சந்தையின் மூலம் தொடர் பண வரவு பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் அதில் சற்று தடைப்படுவதை உணர்வீர்கள். எந்த ஒரு வேலையை செய்தும் பணம் மட்டும் வரும், ஆனா வராது எனும் நிலையே இருக்கும். சிலருக்கு வாகனம், விவசாயம், வீடு மூலம் வந்து கொண்டிருந்த பணப்புழக்கம் குறையும். இன்சூரன்ஸ் சம்பந்தமாக வேலை செய்து கொண்டு இருந்தவர்கள் தொடர் வருமானம் வராமல் சற்று பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அரசாங்கம் மூலம் பணம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தடைபட காரணமாகும். சனியின் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதால் வாக்கு குளறுபடியும் குடும்ப குதர்க்கமும் கூடவே ஏற்படும். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் மேச ராசியின் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்த்த இடம் பாழ். எனவே மேச ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்கும் போது இதுவரையில் நீங்கள் அவதிப்பட்டு வந்த நோய்கள் அகன்றுவிடும். வீட்டை விற்று வந்த பணத்தை கொண்டு கடன்களை அடைப்பீர்கள். யாரோ ஒரு அரசியல்வாதியின் அறிமுகமும் அவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய எதிரிகள் மறைந்து விடுவார்கள். உங்களுடைய நஷ்டங்கள் குறையும். உங்களின் சிலர் வாழ்க்கை துணையை கோபித்துக் கொண்டு சண்டை போட்டு வேறிடம் சென்றிருந்தால் அவர் இப்பொழுது வீடு வந்து சேருவார். சிறையில் இருந்தவர்கள் வழக்கு முடிந்து வீட்டிற்கு வருவார்கள். இதுவரையில் சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதவர்கள் இப்பொழுது நேரத்திற்கு உணவு உண்ண முடியும். இரவல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். ஆக சனி பகவான் மேஷ ராசியினரின் 6ஆம் இடத்தை பார்த்து அதன் கெடு பலன்களை அழித்து விடுவார். சனி பகவானின் 10ஆம் பார்வையால் மேச ராசியின் 9ஆம் இடம் எனும் அதிர்ஷ்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார். முதலில் உங்கள் தந்தையின் நிலையில் கவனிக்கப்பட வேண்டும். இதுவரையில் செய்து கொண்டிருந்த தர்ம காரியம் தடைபடும். திருமண விஷயம் சற்று மெதுவாகும். உங்கள் வாரிசுகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இல்லாமல் போய்விடும். வெளிநாட்டு பயணங்கள் தடைபடும். வேறு மதத்தில் சேர்ந்து விடலாமா எனும் ஆசை பொங்கி பெருகும். எல்லாவற்றையும் விட எங்கேயாவது ஓடி போய் விடலாமா எனும் தீவிர எண்ணமும் தலை தூக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதோ ஒரு மதத்திற்கு மாறி அங்குள்ள இடத்தில் செட்டில் ஆகிவிடுவீர்கள். சனி உங்களின் தர்ம இடத்தை பார்க்கும் பலன் இது. அடுத்த 2.5 வருடங்கள் மேச ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் உங்களை ஒருவித பதட்ட உணர்வில் ஆழ்த்துவார். இந்த பதட்டம் அண்டாவுக்குள் கைவிட்டு எடுக்க முடியாத நிலையை உருவாக்கும். இதற்கு முக்கிய காரணம் உங்களின் 7.5 சனியின் முதல் பிரயாணத்தில் நுழைந்துள்ளீர்கள். தியானம் செய்ய ஆரம்பியுங்கள், மனம் ஒருமைப்படும். மேச ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். எனவே நீங்கள் 7.5 சனி காலத்தில் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். ஊனமுற்ற இளம் பையன்களை தேவையை கேட்டறிந்து உதவுங்கள். நன்றி, வணக்கம்.